மகாநதி சீரியல்ல பசுபதி வெண்ணிலோட மாமா கிட்ட பேசிட்டு இருக்கிறத குமரன் ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்துடுறாரு. அப்போதான் குமரனுக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது. பசுபதி தான் வெண்ணிலாவை மொட்டை மாடியில தள்ளி விட்டான்னு. அவனை பிடிச்சி நியாயத்தை கேட்போன்னு பசுபதியோட சட்டையை பிடிச்சி எல்லாத்துக்கும் காரணம் நீதானா, எதுவுமே செய்யாத விஜய் மேல பழிய போட்டுட்டு அவர் நீ தலைமறைவா ஆக்கியிருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, பேசினது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன், இப்போ என்ன பண்றேன் பாடுறான்னு ஹாஸ்பிட்டல்ல விட்டு கிளம்பி காவேரி கிட்ட உண்மையை சொல்ல புறப்படுறாரு. போற வழியிலேயே காவேரிக்கு போன் பண்ணி, காவேரி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், வெண்ணிலா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு காரணம் விஜய் கிடையாது, பசுபதி தான். பசுபதி வெண்ணிலோட மாமா கிட்ட பேசினதை நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பசுபதி தான் வெண்ணிலாவை மொட்டை மாடியில தள்ளி விட்டுருக்கான். அவனே பேசின ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நான் இதை இப்போ உடனே உனக்கு அனுப்புறமாங்கிறாரு. காவேரியும் சூப்பர் மாமா, எனக்கு அப்பவே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, பசுபதி தான் இதுக்கு பின்னாடி இருப்பானோன்னு. சீக்கிரம் அந்த வீடியோ அனுப்பும் மாமாங்கிறாங்க. குமரன் அந்த வீடியோ அனுப்புறதுக்குள்ளேயே பசுபதி கார்ல வேகமா வந்து குமரனோட பைக் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. குமரனும் கீழே விழுந்து அடிபட்டு வலி தாங்க முடியாம அழகிட்டு இருக்க. பசுபதி நேரா குமரனோட போன் எடுத்து, ஏய் என்ன நீ முடிச்சிருவ நீ சொன்னிய, நான் தானே எல்லாரையும் முடிக்க போறேன், இந்த போன் வச்சுதான் ஆட்டம் காட்டினேன், இப்ப என்ன பண்றேன் பாடுறான்னு போனை தரமட்டமா கீழே போட்டு நொறுக்கிறாரு. என்ன பண்ணாலும் அந்த விஜயை காப்பாற்ற முடியாது, வேறுதான் போடான்னு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அடிப்பட்ட குமரன் கஷ்டப்பட்டு எழுந்து போன் எடுத்து பார்த்தோம். சே, இந்த போன் சுத்தமா வேலை செய்யலையே, காவேரிக்கு வீடியோ அனுப்பியிருக்கணும், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது தெரியலையேன்னு கஷ்டப்பட்டு இருக்க. வேற ஒருத்தர் மூலியமா போன் வாங்கி நிவின் கிட்ட பேசி இங்க வர சொல்றாரு. நிவின் குமரனை பார்க்க வந்ததும், உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, உட்காருங்கடா, இந்த போனு சுத்தமா உடஞ்சிருச்சு, எதற்போர்ட் கூட சரி பண்ண முடியுமான்னு தெரியல, உங்களுக்கு கிடைச்ச ஆதாரம் இப்படி வீணா போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. உடனே குமரன் காவேரிக்கு போன் பண்ணி, நான் அவனுக்கு அந்த வீடியோ அனுப்பணும் தான் இருந்தேன், அதுக்குள்ள அந்த பசுபதி வந்து யாரால மோதி எனக்கு கீழே தள்ளிட்டான், போன வேற உடச்சிட்டாமான்னு சொல்ல, காவேரியும் சரி மாமா நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நாங்களே கிளம்பி வரேன்னு குமரனையும் நிவினையும் பாக்குறதுக்காக வராங்க. வந்தவங்க குமரனை பார்த்து, மாமா உங்களுக்கு ஒன்னும் இல்ல எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு, பசுபதி தான் அப்படி பண்ணிருப்பான்னு, நீல அப்படி பண்ற ஆள் கிடையாது, அவ மிரட்டுவா தவிர்த்து சூசைட் எல்லாம் பண்ணிக்க மாட்டா, இப்ப நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுல பசுபதி தான் இப்படி பண்ணான்னு, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா நம்ம பாப்போம், நீங்க தான் மாமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க. உடனே விஜய்க்கு போன் பண்ணி குமரனுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி, பாருங்க விஜய் இதுக்கெல்லாம் காரணம் பசுபதி தானா, மாமாவை கார் வச்சு ஏத்துற அளவுக்கு வந்திருக்கான், குமரன் மாமா கிட்ட இருந்த ஆதாரத்தையும் அவன் தான் அழிச்சிருக்கான், அவனை விடக்கூடாதுன்னு சொல்ல, விஜயும் விடு காவேரி, அவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சுல, நான் பாத்துக்கணுங்கிறாரு. காவேரி எவ்வளவு சொல்லியும் விஜய் கேட்காம ராத்திரி நேரத்துல பசுபதி வீட்டுக்கு கிளம்புறாரு. ஒரு வீடு எல்லாம் தேடி பார்த்து அங்க பசுபதி இல்லாதனால எங்க போயிருப்பான்னு தெரியலையே, கண்டிப்பா இவன் தான் வெண்ணிலோட மாமாவை கடத்தி வச்சிருக்கணும், வெண்ணிலோட மாமா மட்டும் கிடைச்சிட்டா போதும், அவருக்கு உண்மை தெரியும்ல, அவரை சாட்சியா வச்சு இந்த கேஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம், எங்க வச்சிருப்பான்னு தெரியலையே தேடி தேடி பாக்குறாரு. அப்ப காவேரி விஜய்க்கு போன் பண்ணி, விஜய் நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல இங்கேயும் போகாதீங்கன்னு, இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரியும், கண்டிப்பா பசுபதி தான் வெண்ணிலோட மாமாவை கடத்தி வச்சிருப்பான், அவரை தேடி கண்டுபிடிக்க தான் நிவினும் குமரன் மாமாவும் போயிருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க நீங்க போயிடுங்கன்னு சொல்ல, குமரனும் நிவினும் இந்த விஷயத்துக்காக ஹெல்ப் பண்றது ரொம்ப சந்தோஷம் தான், இருந்தாலும் நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடாது, பசுபதி என்ன வேணா பண்ணணும்னு இப்ப தெரிஞ்சிருச்சு, எங்க வெண்ணிலா மாதிரி உங்க மாமாவே மேல இருந்து தள்ளி விட்டு சூசைடுன்னு மாத்தினாலும் மாத்திடுவான், போலீஸ் அவன் சொல்றதுதான் நம்புவோம், ஏன்னா வெண்ணிலோட மாமா தான் டிவில ஏற்கனவே சொல்லியிருக்காரு, விஜய் மட்டும் எங்க பொண்ணு கிடைக்கலன்னா நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிருப்பான்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு, பசுபதி நம்மளுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சு உங்க சொன்னதை உண்மையாக்கிடுவோம், நம்ம இடம் கொடுக்க கூடாது காவேரிங்கிறாரு.